அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான பல முக்கியமான செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. நீங்கள் ஒரு வேளை இன்னும் காலை நேரம் போட்டு செய்தி பார்க்கலன்னா நிச்சயமாக அதையும் போய் பாருங்கள். பல முக்கியமான தகவல்கள் அதிலையும் அடங்கி இருக்குது. முதலாவது தகவல், ஜூலை 8 இலங்கை தூதரகம் முஹர்ரம் புது வருட பிறப்பை முன்னிட்டு மூடப்பட்டிருக்கும் என்பதனை அறிய தந்திருக்கின்றார்கள். திங்கட்கிழமை தூதரகம் மூடியிருக்கும், போகாதீங்க. பல முக்கியமான செய்திகள். சந்தோஷமான செய்தி, காதிம் டு ஷூன் சட்டம் வந்துவிட்டது. எத்தனை நாட்கள், என்ன மாதிரியான தகவல்கள் என்று பார்க்கலாம். அதே போல் உள்துறை அமைச்சகம் வெளியில் வேலை செய்பவர்களை பிடிக்கின்றார்கள், ஓகே. ஆனால் தங்குமிடம் வெளியில் நிச்சயமாக பலருக்கும் தேவைப்படுகிறது. காதிம் விசா சம்பந்தமான தகவல். மேல்முறையீடு, பணியாளர்கள் 60 வயது பிரச்சனையை கருத்தில் கொள்ளலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்வதற்கான அனுமதி குவைத்தில் உள்ளதா? பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது தகவல், காலநிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா தெரிவிப்பதாவது, இன்றைய நாள் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் தூசியுடன் கூடிய காற்று இருக்கும். எதிர்வரும் வாரம் திங்கட்கிழமை முதல் வியாழக்கிழமை வரை இது தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. صبحكم الله بالخير. واليوم السبت 6/7 وتسيطر الرياح الشمالية الغربية وهي مرتفعات جوية ورياح هابطة مثيرة للغبار. متوقع أن تتجاوز سرعة الرياح 50 كيلومتر بالساعة. ومع هذه الحرارة العالية والجفاف اللي نعيشها هذه الأيام من موسم الجوز الأولى، فمع زيادة الحرارة المباشرة تتفكك التربة فتثيرها الرياح النشطة، فنشهد مثل هذه الهبات من الغبار. ومتوقع أن تستمر معانا الرياح النشطة حتى يوم الاثنين، وتهدأ الثلاثاء والاربعاء مع تحولها إلى الرياح المتقلبة الشمالية الشرقية، ثم تعاود الخميس والجمعة الرياح الشمالية الغربية مثيرة للغبار. فهذه الأيام من الصيف متوقع أن نشهد مثل هذه الهبات مع ارتفاع حرارة الجو، والله أعلم. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குவைத்தில் பணி அனுமதி கிடைக்குமா? பணி அனுமதி கிடைக்கும். தற்போதைய சூழலில் அவங்க ஒரு நோயாளியாக இல்லாத பட்சத்தில் அவங்களால வேலை செய்ய முடிந்தால் பணி அனுமதி எடுக்கலாம். வயசு 60ஆக இருந்தாலும் அவர்களால் முடியுமாக இருந்தால் பணி அனுமதி எடுக்கலாம். இப்போ இந்த காதிம் டு ஷூன் மாறுறதுல இதுவும் ஒன்று. அவங்களால முடியுமா இருந்தால், வேலை செய்ய முடியுமா இருந்தால் பணி அனுமதி எடுக்கலாம். அதே போல் நாட்டில் இருந்து இங்கே பணி அனுமதிக்கு வர முடியாது. 60 வயதுக்கு உட்பட்டவங்க இங்கே இருந்தால் காதிம் டு ஷூன் கூட மாறிக்கொள்ளலாம். اليوم موضوعنا عن الأعمارهم 60 سنة. أول شيء كل الشكر للقوة العام في جميع تصريحاتها بالنسبة لأصحاب القطاع الأهلي، لأصحاب المشاريع الخاصة اللي هي قطاع الخاص، وبالنسبة لذات الطبيعة الخاصة أن استلموا دعم العمالة. في شغلة ثانية اللي نسيتوها، اللي أعمارهم 60 سنة 90% من 60 سنة يقدر يشتغل وعمره مناسب للشغل. فنتمنى من إدارة قوة العاملة النظر فيهم. والله يا جماعة أغلبهم يقول لك لو أسافر برا، صار له 30 سنة بالكويت 40 سنة، يقول لك والله لو أسافر برا ما أقدر أعيش إلا بالكويت، حتى لو بموت يدفنوني بالكويت. بعد عمر طويل اللي أعمارهم فوق 60 والكل الله يعطيهم طولة العمر. بس يا جماعة لازم أحد يشوف موضوعهم. 850 صراحة مبلغ قوي ومبلغ ما يقدرون يدفعونه، يدوب يغطي مصاريفه ومصاريف بيته. والله بعض الأحيان يتدينون أو يتسلفون عشان يسددون. يقول لك أبى أروح، يقول لك ما عندي سكن، حتى إذا سافرت هناك ما عندي سكن، يعني أوفر لي فلوس عشان أسكن، ما عندهم. فنتمنى من القوة العاملة في النظر في موضوع لأعمارهم 60 سنة. மிக மகிழ்ச்சியான செய்தியை பார்த்துடலாம். முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ் 50 தினார் கட்டணமாக மற்றும் ஒவ்வொரு வருடத்திற்கும் 10 தினார் கட்டணமாக வீட்டு பணிப்பெண் பதிவு செய்யப்பட்டிருக்கும் முதலாளி இடமாற்றத்தை அங்கீகரிக்க வேண்டும்.
தொழிலாளி பதிவு செய்யப்பட்ட முதலாளியிடம் 1 வருட காலமாவது வேலை செய்திருக்க வேண்டும். அதில் ஒன்றில் தான் ஆப்பு வச்சுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் பிரிவு 2 குறிப்பிடப்பட்ட 2016 ஆண்டின் அமைச்சர் தீர்மானம் எண் 57 கீழ் இன் பிரிவு 1 பிரிவு எண் 9 விதிகள் இடைநிறுத்தப்படும். குறிப்பிட்ட சட்டம் 2010 ஆண்டின் நிர்வாக தீர்மான எண் 842 கட்டுரை எண் 10 விதிகள் இந்த தீர்மானத்தின் செல்லுபடியாகும் காலத்திற்கு இடைநிறுத்தப்படும். கட்டுரை 3 இந்த முடிவு எதிர்வரும் 7ஆம் மாதம் 14ஆம் தேதி 2024 முதல் 9ஆம் மாதம் 12ஆம் தேதி 2024 வரை நடைமுறையில் இருக்கும். எதிர்வரும் 14ஆம் தேதி உத்தியோகபூர்வ அரச நாளிதழில் இது வெளியிடப்படும். ஓகே, ரெடி ஆகுங்க. 14ஆம் தேதியிலிருந்து எதிர்வரும் 9ஆம் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும். லீவுக்கு போனவங்கெல்லாம் தனாசர் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ள முடிஞ்சால் வந்து உங்களுடைய வேலைகளை பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்துக்குள்ளே. அதே போல் இது வந்து உங்களுடைய கஃபீலுடைய அனுமதி நிச்சயமாக வேண்டும். உங்களுடைய கஃபீல் ஒத்துக்கொண்டால் மட்டுமே. அதே மாதிரி இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்கிற ஸ்பான்சர்கிட்ட 1 வருடமாவது வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுதான் ரொம்ப கவலையான விடயம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் சிலர் வந்து கஃபீல்கிட்ட அக்காம மாற்றிருப்பாங்க. அப்படி இருந்தால் அனுமதி மறுக்கப்படும். 10 மாதம் 7 மாதம் 8 மாதம் தான். ஆனால் பல வருட காலமாக குவைத்தில் வேலை செஞ்சிட்டும் இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் எடுத்தேன் அப்படின்னா கூட இந்த வாய்ப்பு தவறிவிட்டதுன்றது தான் ஒரு கவலைக்குரிய விடயம். 1 வருடமாவது இப்போ நீங்கள் கரண்ட்டில் இருக்கிற ஸ்பான்சர்கிட்ட 1 வருடம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சட்டமாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. மற்றும்படி நீங்கள் வந்து 50 தினார் தான் கட்டணம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருக்கு நீங்கள் வந்து கட்டணமாக செலுத்தணும். அது வந்து கஃபீல் தான் செலுத்துறது, நீங்கள் இல்லை. உங்களோட ஷூன்லேருந்து யார் மாற்றுறாங்களோ அவங்க வந்து கட்டணமாக செலுத்தணும். அதே போல் அஹ்லி வீசா, உங்களுடைய தனியார் துறை வீசாக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் எதுவுமே இதில் குறிப்பிடலை. அதே போல் வயது எல்லை 60க்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு நோய்வாயும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய தகுதியானவர் அப்படின்ற மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஷூனுக்கு மாற்றிக்கொள்ளலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கஃபீலுக்கிட்ட நீங்கள் 1 வருடம் வேலை செஞ்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் ஷூனுக்கு மாற முடியும். ஈஜிப்தியர்களை தொடர்ந்துமே டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இவர், வழக்கறிஞர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதகமான சாதாரணமாக இப்போ காதிமில் வெளியில் வேலை செய்கிறவங்களும் இதில் வந்து பயன் அடையலாம். அதே மாதிரி ஒரு சாதகமான கருத்து ஒன்று தான் கூறியிருக்காரு. முதல்ல இந்த காமெடியை பார்த்துட்டு வந்தார். احنا ما ادري شنو الله يعينكم اوكي حار وهذا انا الان محدثكم الان في هذه اللحظه نازل من السياره 49 جو لطيف قسما بالله والله نسمه حلوه يعني. دخلت جوجل ايرث هذا مدري ما ويذر اشوف مصر حراره كم 38 وبالليل عندكم 24. تدرون شنو يعني 38 عندنا هني 38 احنا نفرش برا نقعد نشرب شاي وقهوه شاي وقهوه والله العظيم والله العظيم. احنا بالليل الساعة 10:45 يعني تفتح الشباك سشوار. معلش ما اقول لكم الاوضاع اوكي هو حر والمفروض ما تنقطع الكهرباء بس اوفر اللي قاعد اشوفه اوفر. احنا بنموت. قاعد اسولف معك بلا ميتين الناس تمشي حياة جميلة بسطوها تبسط. سلام. எஜிப்தியர்களை கலாய்ச்சி விட்டது தான் அது. சூடு டிக்டாக்ல வீடியோ போடுறீங்க, இங்கே இருக்கிற சூடை விட அவங்க நாட்டில் சூடு இருக்குது அப்படின்னு. அதே போல் இதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவேற்றிருக்கிறாரு. உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டவர்கள் மீது மிக கடுமையான சட்டத்தை நிறுவுறீங்க. ஆனால் வெளிநாட்டவர்கள் வெளியில் தங்கி இருக்கிறாங்க, சரி அக்காமா இல்லாதவர்களை பிடிக்கிறீங்க, ஓகே, வெளியில் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி ஃபிங்கர் வச்சு அனுப்புறது எந்த வகையிலையும் நியாயம் இல்லை. வீடுகளில் அறை இல்லாத பட்சத்தில் அவங்க வெளியில தான் தங்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. توني متكلم عن موضوع الداخلية وغير داخلية ولكن قاعد أشوف شيء غريب الآن في تويتر. آسف يا تطبيل حق وزير الداخلية يا ضرب في الداخلية. يا جماعة ماكو واحد بالنص يتكلم. كفرت صاروا كفار يهدمون المساجد ومن دخل البيت آمنا وكفر. واحد لا يقول لك لا زين يسوون الداخلية.
لا تطبل ولا تهاجم، انت تكلم منطق. اي والله الاجراء سليم صحيح، تفتش كل شيء تمام، واحد اقامته صالحه ايش حقه مسافره. هذه الفكره فقط، لا مساجد ولا غير مساجد ولا ضرب الداخليه ولا مجهودهم ولا تقعد تطبل لي. انا قاعد اشوف شغلات غريبه بتويتر. الاجراء مو موضوع احصائيه والله 400 صدنا. وين المخالفين؟ واحد اقامته صالحه تقبض عليه، هذه سالفه. اقامته صالحه، لا بس هو المفروض انا ساكن بشقه وابي سايق حقي وحق عيالي. حلو السايق وين؟ روح يا معود شوف لك شقه بنيت القاب، لانه من يودي عيال المدارس. مثال اعطيه 30 دينار روح يسكن فيهم. ما يصير، لازم ساكن ببيتكم. ما عندي مكان حق سايق، ما عندي مكان، والكثير من الكويتيين ما عندهم مكان. ترى الفرجان يتشاركون ترى بغرفه، ترى مو الكل عندهم اماكن ببيوتهم، ناس ساكنه بشقق، ناس ما تقدر، سايق هني وسايق لاحقين سواويق. هذه سالفه. اما الهجوم على وزاره الداخليه بهالاسلوب، اسلوب واطي سوري اوفر، قاعد تهاجمون الداخليه. اوكي ننتقد الاجراء، شغلهم صح، بس الاجراء خطا. تطبيل يلوع الجبد وهجوم فاشل. اسف وشكرا. இதில் முதலாவது ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சட்டம் சட்டமே. நீங்கள் வந்து காதி மீசாவில் வெளியில் வேலை பார்க்குறீங்க, வேலை பார்த்து பிடிப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை ஃபிங்கர் வச்சு சட்டத்தையும் செயல்படுத்தி உங்களை நாடு கடத்துவாங்க. அது 100% ஷுவர், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சட்டம் சட்டமே. ஆனால் இப்போ காதிம் வீசாவில் வெளியில் அப்பார்ட்மெண்ட்களில் தங்கி இருக்கிறவங்க அவங்க கஃபீலோட அனுமதியோடு தான் தங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குரிய அனுமதி நிச்சயம் கொடுக்கணும். அவங்கள கைது செய்யக்கூடாது. ஏன்னா சில வீடுகளில் வந்து அறைகள் இருக்காது, ஓட்டுநருக்கு ரூம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அவங்க வந்து இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்களில் போய் தான் தங்கணும். இதுக்குரிய அனுமதி நிச்சயமாக கொடுக்கணும். அவங்கள்ட்ட பத்தாக்கா இருக்குது, லைசன்ஸ் இருக்குது, அவங்களுடைய லீகலான குடியிருப்பு இருக்குது. அதே மாதிரி கஃபீலோட பேசும்போது கஃபீல் அதுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாரு, என்கிட்ட இடம் இல்லை தங்குறதுக்கு, அவங்கள நான் அங்கே அனுமதிச்சிருக்கிறேன் அப்படின்றத வந்து அவர் வந்து சொன்னாருன்னா நிச்சயமாக நீங்கள் அதுக்கு அனுமதிக்கணும். அதே போல் அப்பார்ட்மெண்ட்கள், சாதாரணமாக வெளிநாட்டவர்கள் குறைந்த சம்பளத்தில் இருக்கக்கூடியவங்க தங்குறதுக்குரிய ஏற்பாடுகள் அரசு நிச்சயம் செய்யணும் அப்படின்றதையும் கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க. உண்மையில் இது வந்து போன முறை நாங்கள் குரூப்பில் பேசின ஒரு விடயம், அதை கடைசியாக இப்போ தான் எத்தி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த அறைகள் பிரச்சனை. 150 தினார் சம்பளம் எடுக்கிறவங்க 150 தினாருக்கு வாடகை ரூம் எடுக்க முடியுமா? அப்போ சாதாரணமாக வெளிநாட்டவர்கள் குறைந்த சம்பளத்தில் இருக்கிறவங்களும் தங்குறதுக்குரிய மாதிரி அறை ஏற்பாடுகள் நிச்சயமாக குவைத்துறை அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு நலவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதிமில் வெளியில் வேலை செய்கிறவங்க ஒருவேளை பிடிபட்டாலும் நான் இப்படி இந்த ரூமில் தங்கியிருக்கிறேன், என்னுடைய கஃபீல்கிட்ட தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளித்து கொள்ளலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மந்தக்காவும் ரொம்ப அருகில் இருக்கிற பட்சத்தில், நான் வளமையாக சொல்கிற மாதிரி தான், நீங்கள் ஜஹராவில் இருந்துட்டு ஃபேஹிலில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பிடிப்பட்டா, இல்லை என்னுடைய கஃபீல்கிட்ட ரூம் இல்லை அதால் தான் இங்கே வந்தேன்னு சொன்னீங்கன்னா காமெடியாக போயிடும், பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் முட்டாள்தனம் பண்ணிடாதீங்க. இது நீங்கள் வந்து ரொம்ப பக்கம், இப்போ நீங்கள் வந்து ஹவாலியில் ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க, ஆனால் உங்களுடைய கஃபீலுடைய வீடு, உங்களுடைய பத்தாக்கு அட்ரஸ் இருக்குது பயானில், இல்லைனா ருமைத்தியாவில், இல்லை வேறு எங்கேயாவது சல்வாவில் பக்கத்தில் இருக்கின்ற பட்சத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப தூரமாக இருந்தால் நிச்சயமாக மாட்டிக்கொள்வீங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். விரைவிலே இந்த அப்பார்ட்மெண்ட் பிரச்சனை, காதிமில் வெளியில் தங்குறவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். பார்ப்போம். இதை கொஞ்சம் இன்னும் குரூப்பில் அதிகமாகவே வந்து ப்ரெஷர் கொடுத்தா நிச்சயமாக இன்னும் சிலர் பேச ஆரம்பித்தாங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்தலி மற்றும் வஃப்ரா பகுதிகளில் 100க்கும் அதிகமானோர் கைது. அப்தலி, வஃப்ரா, ஜக்கூர் இந்த மாதிரி பகுதிகளில் எல்லாம் தொடர் கைது, சுற்றி வளைப்பு அதிரடியாக மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அடுத்ததாக பில்டிங் ஒன்று தீப்பிடிச்சிருக்குது ஃபர்வானியா பகுதிகள். இது வந்து ஒரு பழைய கைவிடப்பட்ட பில்டிங் ஒன்று தான். ஆனால் அந்த தீ விபத்தில் பல வாகனங்கள், அதுக்கு முன்னாடி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்கள் தீக்கரையாகி இருக்குது. இதில் வந்து யாருக்குமே உயிராபத்தோ அல்லது காயங்களோ ஏற்படலை. ஆனால் வாகனங்கள், நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல வாகனங்கள் சேதமாகி இருக்குது. அடுத்ததாக வஃப்ரா பகுதிகளில் ஒரு வாகனம் ஒன்று பார்த்திங்கன்னா மணலில் புதைஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா தீயணைப்பு படை ரெஸ்கியூ டீம் போய் உடனடியாக அந்த வாகனத்தை வெளியில் மீட்டு இருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட ஓட்டுநரையும் அவசர மருத்துவ குழுவுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த பாலைவன பகுதிகளுக்கு யாராவது டெலிவரி கொண்டு போனாலோ அல்லது வாகனங்கள் ஏதாவது பொருட்கள் ஏற்றி போனாலோ மணல்களில் புதைஞ்சிங்கன்னா 112 அவசரமாக அழைப்பு கொடுங்க. அடுத்ததாக வாகன ஓட்டுநர்களுடைய முக்கிய கவனத்துக்கு, அதுவும் ட்ரக் வாகன ஓட்டுநர் ஒருவர் செய்கிற முட்டாள்தனமான வேலையை பாருங்கள். ராங் டர்ன். இது வந்து அந்த பக்கம் இருந்து வரக்கூடிய வாகனம் யூடர்ன் அடிக்கிறது, இவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூடர்ன் அடிக்கிறாரு. தயவு செய்து இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. பாருங்கள், வீடியோ எடுத்து அழகாக நம்பரோட
உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு ஆன்லைன்லேயே வந்து இதுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. சில நேரங்களில் வழக்குகள் கூட போடலாம் இந்த மாதிரியான விதிமீறல்களுக்கு. குவைத் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படும் மாபெரும் கண்காட்சி குவைத்துடைய அவென்யூஸ் மாலில் தற்போது நடைபெற்று வருகின்றது. ஓட்டுநர்களே தயாராகுங்க, அவென்யூஸ் மாலுக்கு எந்த நேரத்திலும் போகக்கூடிய சூழல் வரலாம். دشنت جامعة الكويت معرض هنا يبدأ مستقبلك في مجمع الأفنيوز لتعريف الطلبة الراغبين في الالتحاق بها بالتخصصات المطروحة والنسب المطلوبة بالتعاون مع ديوان الخدمة المدنية، ويستمر إلى 6 من يوليو الجاري، حيث يتم شرح آلية تقديم طلبات الالتحاق الخاصة بالجامعة للوصول إلى أكبر شريحة من خريج الثانوية والطلبة الراغبين بالتحويل من جامعات خارجية وبعض كليات الهيئة العامة للتعليم التطبيقي والتدريب. حملة من هنا يبدأ مستقبلك، الهدف منها الأساسي هو تعريف أبنائنا الطلبة بشروط القبول بجامعة الكويت والتحويل الخارجي، ونعرفهم على التخصصات المختلفة بجامعة الكويت، وأيضا جايبين ويانا إن شاء الله بالتعاون مع ديوان الخدمة المدنية يقدر يعطيهم فكرة عن التخصصات المرغوبة في سوق العمل ويساعدهم على اختيار هذه التخصصات. احنا ஜஹரா கவர்னரேட் கசர் பகுதிகளில் வாகனங்களை வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு சூழல் இல்லை. பாடசாலைகளுடைய பார்க்கின்கள் வந்து ரொம்பவும் அசுத்தமாக இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ காட்சியை வந்து வெளியிட்டிருந்தாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டிக்கு. நேற்றைய தினம் அந்த வீடியோ காட்சி பதிவிடப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்றைய தினம் காலையிலேயே உடனடியாக அந்த பகுதி சுத்திகரிக்கப்பட்டிருக்குது. من منطقة القصر في محافظة الجهراء. طبعا دولة الكويت صرفت لكل مواطن قسيمة يبنيها له ولأفراد أسرته، وبلدية الكويت حددت مساحات البناء، ومن ضمن هذه المساحات أيضا مواقف لسياراتك. بينما أنك أنت تقوم وتتعدى على الأراضي المجاورة والملاصقة لقسيمتك وتحددها شيء تسوي موقف وشيء تسوي ديوانية، هذا يعتبر تعدي وتجاوز. ونشوف في هذا المقطع بأن أحد أصحاب البيوت المجاورة قام باحتلال المواقف التابعة لهذه الروضة أو الارتداد لهذه المدرسة التابعة لوزارة التربية وإغلاقها بهذه الحواجز الحديدية والأقفال. والأمر الغريب والمضحك كذلك بأن الأخ صاحب هذا البيت يفتحها وقت ما يصير عنده ضيوف ويسكرها مرة ثانية، وكأنه يقول بأن هذه المواقف تابعة لي ولا أحد من سكان هذا الفريج لاحق بأنه يستقلها. وهذه الرسالة نوجهها إلى بلدية الكويت فرع الجهراء لاتخاذ الإجراءات اللازمة وفتح هذه المواقف وتحريرها لكافة سكان هذا الفريج، لأن هذه أملاك دولة وليست أملاك خاصة. அது நேற்று போட்ட வீடியோ. அதுக்கப்புறமா உடனடியாக குவைத்துடைய முனிசிபாலிட்டி அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் முன்னாடி பார்த்த வீடியோவும் இப்போ பார்க்குற வீடியோவும் வந்து நேற்றைய தினம் அது இருந்தது. அதுக்கப்புறமா இன்றைக்கு காலையில் உடனடியாக சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. பாடசாலைகளுக்கு முன்னாடி வண்டி நிறுத்துறவங்க ரொம்ப கவனம். அதே போல் குவைத்துடைய ஃபேஹில் பகுதிகளில் பல வருட காலமாக அந்த 212 நம்பர் ரோட்டில் பல வருட காலமாக இந்த நிலைமை. هذه الخياش للحين مكودة كذي بخط السريع صوب وحليفة وصوب المنطقة هذه. انتم من صدقكم ولا تقشمرون؟ حرب أهلية عندكم؟ شنو هذا؟ هذا حطيتوه بسنة مشروع فاشل، ما أدري منو اللي اقترح عليكم، وانتهت شقق الآن. يعني ليه متى؟ مش للدرجة دي يعني شوية يعني من صدقكم ولا والله العظيم والله شوف شلون صاك على الخلق. لا حول ولا قوة إلا بالله. هذه الخياش للحين مكودة كذي بخط السريع صوب وحليفة وصوب பல காலம் அந்த இடத்துல இருக்குது. மழை பெஞ்சாலோ அல்லது அந்த மண் மூட்டை சரிஞ்சு வாகனங்கள் போகும்போதோ அல்லது ரோட்டில் விழுந்தாலோ மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல். சரி, இந்த வீடியோ வந்து தயவு செய்து அனைவருமே பாருங்கள், குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா இது நேற்றைய தினம், இது சிங்கள மொழியில் ஃபுல்லாகவே அவங்க அந்த சகோதரிக்கு நடந்த சம்பவத்தை போட்டிருக்கிறாங்க. இது வந்து நான் தமிழில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வீடுகளில் எல்லாருமே மொட்டை மாடிக்கு போவீங்க, ஷத்தாக்கு போவீங்க, மொட்டை மாடிக்கு தான் அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய துணிகள் மற்றும் அந்த ரூமில் இருந்த பெட் தலகாணி எல்லாமே வந்து மூட்டை பூச்சி இருக்கிற மாதிரி தெரியவும் கொண்டு போய் இந்த மாதிரி மேலே போட்டிருக்கிறாங்க, ஷத்தாவில் கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு இப்போ நல்லா மதிய நேரம் 2 மணி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே நல்லா காலையில் போட்டது தானே சூடு ஏறி இருக்கும் அப்படின்னு எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. வரும்போது நான் இப்போ என்ன பண்ணினேனோ அதே மாதிரி அந்த ஷட்டா கதவை சாத்திட்டு வந்திருக்கிறாங்க.
வந்து அவங்க பொருள்லாம் தட்டி கிட்டி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் கதவை திறக்கிறாங்க. கதவு திறப்படலை. கையில் ஃபோன் கூட இவங்க கொண்டு போகலை. வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க. கீழேயும் யாரும் தெரிகிற மாதிரி தெரியலை. வெளியில் யாருமே தெரியலை. பக்கத்தில் கூட யாருமே இல்லை. இவங்க தேடுறாங்க யாராவது இருப்பாங்களான்னு. இல்லை, யாரும் இல்லை. ஆனால் இந்த சூழலில் 2 மணிக்கு அதுவும் மேலே மொட்டை மாடியில் நின்னா எப்படி இருக்கும்ன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரொம்ப அனல் மாதிரி கொதிக்கக்கூடிய அந்த வெயில். கதவை திறக்கிறாங்க. கதவும் திறப்படலை. கதவு உள்ளால் லொக் ஆகிடுச்சு. வெளியில் ரோடெல்லாம் தேடி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. இந்த வீடியோ நான் எடுத்த வீடியோ பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. அதுக்கிடையில் எவ்வளோ வேர்வேன்னு. கதவை வந்து திறந்து கடைசியில் கைப்பிடியை உடைச்சிட்டாங்க. ஆட பாவமே. கடைசியில் கைப்பிடி கையில் வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. மூச்சு விடக்கூட முடியலை. அந்தளவுக்கு அந்த வெப்பத்துடைய தாக்கம், அது உங்களுக்கே தெரியும் மொட்டை மாடியில் எவ்வளோ வெப்பமாக இருக்கும்னு. தயவு செய்து ரொம்ப கவனம். அதுக்கப்புறமா அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கீழே ஒரு நபர் போக அவரை கூப்பிட்டு சத்தம் வச்சு, அதுக்கப்புறமா அவரை கூப்பிட்டு அவருடைய டிரைவர், அந்த வீட்டு டிரைவருக்கு பெல் அடிக்க வச்சு அவர் வெளியே வந்து, அதுக்கப்புறமா பணிப்பெண்ணுக்கு சொல்லி அவங்க மேலே வந்து கதவை திறந்து விட்டுருக்குறாங்க உள்பக்கத்தால். கடைசியில் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்திருந்தால் நான் அப்படியே அந்த வெயிலோடைய தாக்கத்திலேயே உசுர விட்டுருப்பேன். அந்த அளவு மோசமான சூழலாக இருந்துச்சு. என்னுடைய கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு. அவ்வளோ ஒரு வெப்பம் என்னால் தாங்க முடியாமல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பணிப்பெண்களே, ஓட்டுநர்களே, இந்த மாதிரி சூழல் உங்களுக்கும் நடக்கலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மொட்டை மாடிகளுக்கு போகும்போது கதவு வந்து ஒரு வேளை லொக்காகக்கூடிய கதவாக இருந்துச்சுன்னா திறப்பெடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இல்லையா கதவை லாக் பண்ணாமல் போங்க. சில நேரங்களில் நீங்கள் லாக் பண்ணாமல் போனாலும் காற்று அடிக்கும்போது அது ஓட்டுவாக லாக் ஆகிடும். அதனால் கையில் சாவியை சரி கலட்டி வச்சுக்கோங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அந்த மொட்டை மாடியில் நிற்கிறதும் ஒன்று தான், ரொட்டி சுடக்கூடிய கல்லில் நிற்கிறதும் ஒன்று தான். அது மாதிரி வெப்பம் இருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த மொட்டை மாடிகளுக்கு போகிறவங்க கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.